Hello friends, welcome back to Adhu's Kitchen. இன்னைக்கு நம்ம Adhu's Kitchenல Gobi Chilli 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு கடாயில 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு சுத்தம் பண்ணி ஒரு டைம் தண்ணீர் அலசி வச்ச காலிஃப்ளவர் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிடலாம். 2 டைம் குளிர்ந்தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச காய் இது ஒரு பவுல் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது நார்மலான மிளகாத்தூள் தான். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த சில்லி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடாயில் சில்லி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சிடலாம். பொன்னிறமானோனையும் இதை எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம கலந்து வச்ச எல்லா காலிஃப்ளவர்ஸையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோபி சில்லி 65 ரெடி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா Adhu's கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். Bye bye.